முதலாவது பலிபீடத்தை ஏற்படுத்துகிறார், இரண்டாவதுதான் ஆலயத்தை சிறப்பாக்குகிறார் என்பதை வேத வசனங்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆலயம் என்றால் என்ன? அதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்க்கும்போது அதையும் கூட நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. இந்த வசனத்தையும் பார்த்துக்கோங்க. அதே போல 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சரீரமானது நீங்கள் அவராலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா அப்படி சொல்லி அங்க பேசுகிறார். அப்ப தேவன் தங்குகிற ஆலயம் யாருதான்? சத்தமா சொல்லுங்க, நம்ம தான். நம்ம இந்த இடத்துல கூடி வர்றது ஒரு சபை கூடி வருது, நம்ம கூடி வர்றோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு பொதுவான கூடி வருதல். தனிப்பட்ட முறையில் ஆலயங்கிறது யாருதான்? நம்ம தான் தேவன் தங்குகிற ஆலயம். தேவன் நமக்குள்ளே உலாவி நம்மோடு வாசம் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க ஒரு பிரியமா இருக்கிறார். முதல்ல ஆலயத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு தேவை. ஆலயத்தை குறித்த சரியான அர்த்தம் நமக்கு தேவை. இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னு சொன்னா 1 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நல்லா பாருங்க, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. யார் அந்த ஆலயம்? நம்ம தான் அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி நமக்கு தான் சொல்லப்படுகிறது. நீங்களே அந்த ஆலயம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நான் பாவி, என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே ஒரு பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததினாலே நான் இனி பாவி அல்ல, நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, இயேசு கிறிஸ்து தங்குகிற நான் ஆலயம் என்பதை நான் அறிந்து விசுவாசிக்க வேண்டும். அப்ப யாரெல்லாம் பாவங்களை அறிக்கை செய்து பாவத்துக்காக மனஸ்தாபப்படுறாங்களோ அவங்களாம் யாருடைய பிள்ளையா மாறிடுறாங்க? ஆமா, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறி விடுகிறார்கள். இப்ப சொல்லுங்க, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லியிருக்கா இல்லையா? யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாம தான் யார் தங்குகிற ஆலயமா இருக்கிறோம்? தேவன் தங்குகிற ஆலயம். அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் ஆலயத்தை சிறப்பிக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது யாரை சிறப்பிக்கிறதா பார்க்கணும்? சத்தமா சொல்லுங்க, நம்மளை சிறப்பிக்கிறதா பார்க்கணும். ஏன்னா தேவனுடைய ஆலயம் யாரு தான்? நம்ம தான். பழைய ஏற்பாட்டுல ஆலயங்கிறது ஒரு கட்டடத்துக்கு அடையாளமா இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்கறது போல ஒரு கோபுரமோ ஒரு பெரிய மெகா ஸ்ட்ரக்சர்ல 20,000-30,000 பேர் உட்காரக்கூடிய அளவுக்குலாம் பெரிய பெரிய இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல கட்டட அமைப்புல இருந்தது. இன்றைக்கு கட்டடம் இல்லைன்னு சொல்லல. கட்டடம் இப்ப பாருங்க, இப்ப நம்ம மரத்தடியில கூட கூடலாம். ஆனா வெளியில மழை பெய்யுது. இப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம கட்டடத்துல கூட இவ்வளவு வசதியா இருக்கு. இப்ப இந்த மேல் வீட்டு அறையில கூடுறது நம்ம கூட்டி வர்றதுக்கு வசதியா இருக்கா இல்லையா? இருக்கு. வெளியே நின்னா கூட மழையில் நினைஞ்சிருவோம். ஆனா கூடி வர்றதுக்கு வசதிக்கு ஏற்றபடிதான் நம்ம ஒரு ஜப அறை இங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா ஆலயம் என்று சொல்லும் போது ஆலயம் நம்மைத்தான் குறிக்கிறது. தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா நீங்க நல்லா பாருங்க, தேவன் ஆலயத்தை கட்டி எழுப்பி அதில தமது மகிமையை கொண்டு வருவதற்கு முன்பாக முதலாவது ஆண்டவர் எதை எழுப்ப சித்தம் கொண்டார் என்று சொன்னால் ஆலயம் அல்ல, பலிபீடம். நான் கடந்த முறை கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். பலிபீடங்கிறது எதை செலுத்துறதுக்காக பலிபீடம் ஏற்படுத்தப்பட்டது? எது செலுத்துறதுக்காக? நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன், இது ஒரு பிரசங்க பீடம் அப்படின்னு சொன்னா பிரசங்கம் பண்ணுவதற்கு இந்த பிரசங்க பீடம்.
அப்போ எதை செலுத்துறதுக்கு பலிபீடம்? அவ்வளவுதான். பலி செலுத்துகிற பீடத்துக்கு பேர் தான் என்ன பீடம்? பலிபீடம். இது எளிமையான ஒன்றுதான். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக ஒட்டுமொத்த பலிகளுக்கு உள்ளடக்கமாய் ஒரே பலியாய் நமக்காக இரத்தத்தை சிந்தி பலியானார் சிலுவையில. அப்ப அந்த சிலுவை எதை தான் குறிக்கி? சத்தமா சொல்லுங்க, பலிபீடம். அதுல எந்த சந்தேகம் வேண்டாம். ஏன்னா அவர் பலியானார் இருக்கா இல்லையா? இருக்குது. எபிரேயர் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், எபிரேயர் 10:10 இதுவே நம்முடைய சொத்து அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுவே வேதத்திலே நாம் பார்க்கக்கூடிய முத்து அப்படி கூட சொல்ல முடியும். எபிரேயர் 10:10 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சரி, எங்க பலியிடப்பட்டது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கல்வாரி சிலுவையிலே. அப்ப கல்வாரி சிலுவை எதை காண்பிக்கி? பலிபீடத்தை காண்பிக்கி. பலிபீடம் எதை காண்பிக்கி? சத்தமா சொல்லுங்க, கல்வாரி சிலுவையை காண்பிக்கி. சிலுவை எதை காண்பிக்கி? பலிபீடம். மறந்துடக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பழைய ஏற்பாடு வாசிக்கும் போதெல்லாம் நிறைய பேர் அங்கங்க பலி செலுத்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா அது எல்லாமே யாருக்கு முன் அடையாளமா காண்பிக்கப்பட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். எதுக்குங்க ஒரு பலியானா? நம்ம நினைக்கலாம், என்ன ஒரே பலியை பத்தி பேசுறாங்களே, அவர் மரித்தார், இரத்த சிந்தினார், இரத்த சிந்துதல், மரித்தார், அடக்கம். எதுக்கு தெரியுமா? நம்ம நல்லா இருக்கிறதுக்காக, நம்ம சமாதானமா வாழ்றதுக்காக, நம்ம பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. இந்த உலகத்தில் பல உபத்திரவங்களை கடந்து வர நேரிட்டாலும் கண்ணீர் இல்லாத, அலறுதல் இல்லாத, உஷ்ணம் இல்லாத, வறட்சி இல்லாத, கண்ணீரெல்லாம் துடைக்கப்படக்கூடிய அந்த மேலான எருசலேமிலே நாம் காணப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோமே. அப்போ இனி துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை. இப்படிப்பட்ட ரீதியிலே என்றென்றைக்கும் தேற்றப்படுகிற லாசரு தேற்றப்படுகிற இடத்தை பாருங்க. என்றென்றைக்கு தேற்றப்படுகிற அப்படிப்பட்ட உன்னதமான இடத்திலே நாம் தேவனோடு யுகாயுகமாய் இருக்க போகிறோமே. இதற்காகத்தான் தேவன் என்ன செய்கிறார் பாருங்க, தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? இந்த பூமியிலே நாம் சமாதானமாய் வாழ்வதற்காக. இந்த பூமியிலே நாம் தேவனை அனுபவித்து தேவ பிரசன்னத்திலே வாழ்வதற்காக. தேவன் நம்ம கூட இருந்து நம்மோடு இருந்து நம்மை நடத்துவதற்காக. அது மட்டும் இல்ல, நித்தியத்திலும் அவரோடு யுகாயுகமாய் வாழ்வதற்காக அவர் நமக்காக நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் பலிபீடமாகிய எதில சுமந்தார்? பலிபீடமாகிய எதில சுமந்தார்? சிலுவையிலே சுமந்தார். அவங்களுடைய கேட்ட சொல்லிடணும், பலிபீடம் எதை குறிக்கி? சிலுவை எதை குறிக்கி? அவ்வளவுதான். இது தெளிவா இருக்கணும். ஏன்னா பலி செலுத்துகிற இடத்துக்கு பேர் தான் பலிபீடம். அப்ப இயேசு எங்க பலி செலுத்தப்பட்டார்? சிலுவை. அங்குதான் பலியானார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்புல வாசிக்க. அப்ப நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இவரோ ஒரே பலியினாலே நம்ம என்றென்றைக்கு பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லியும் எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம தெளிவாக வாசிக்க முடியும். ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார், ஒரே பலியினால. அப்போ நீ வேதத்தை உன்னிப்பா பார்க்கும்போது இந்த பலிபீடம் சிலுவையை குறிக்கிறது. ஆலயம் யாரதான் குறிக்கி? சத்தமா சொல்லுங்க, நம்மளதான் குறிக்கி. பலிபீடம் சிலுவையை குறிக்கிறது. ஆக தேவன் முதலாவது என்ன செய்தார் பாருங்களேன். ஆண்டவர் தமது ஆலயத்தை எழுப்பின விதத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் யாத்திராம புஸ்தகத்திலிருந்தே வருகிறேன், ஆரம்பத்திலிருந்தே வருகிறேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தை பாருங்க. 25வது அதிகாரத்துல தான் ஆண்டவர் 8ஆம் வசனத்திலே, யாத்திராமம் 25 8ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். முதல் முறையா பாருங்க, அவர் நடுவில் நான் வாசம் பண்றதுக்கு எனக்கு என்ன ஸ்தலம் வேணும்? அப்படின்னு என்ன சொல்ற, அவருக்கு ஒரு ஆலயம் தேவை. ஆலயம் தான் யாருன்னு பாக்குறோம். ஆலயம் தான் யாரு? நம்மளை எதிர்பார்த்து நிற்கிறார். அவருக்கு ஒரு வாசஸ்தலம் தேவை. பழைய ஏற்பாட்டில் அவருக்கு ஒரு வாசஸ்தலம் தேவை.
புதிய ஏற்பாட்டில் அந்த வாசஸ்தலம் யாரு தான்? நம்ம தான். அப்ப அந்த வாசஸ்தலம் தேவைங்கிற அந்த தேவையை அங்கே ஜனங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறார். ஆனா அந்த ஆலயத்தை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை, அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்தை கட்டி எழுப்புவதற்கு முன்பாக, அதை குறித்த காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு முன்பாக தேவன் எதை குறித்த காரியங்களை வெளிப்படுத்தினார் தெரியுமா? அதுக்கு முந்தின அதிகாரத்தை பாருங்க. யாத்திராமம் 24வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் எதை செலுத்தி? சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அதுக்கப்புறம் மோசே அந்த ரத்தத்தில் எடுத்து பலிபீடத்தில் தெளித்தான் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்ப எதை காண்பிக்க அப்படின்னு சொன்னா, இங்குள்ள பலிகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் யாரை காண்பிக்கி? சத்தமா சொல்லுங்க, யாரை காண்பிக்கி? இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில், அதனாலதான் நீங்க பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது இடறிடக்கூடாது. என்னையா காளையை பலி செலுத்திருக்காங்க, ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துறாங்க, எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கே இல்லையா? அது எதுக்கு காண்பிக்கப்பட்டதுன்னா, புது உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். நம்ம எதையும் நினைச்சு கூடாது. பலி சத்தமா சொல்லுங்க. தெரியும், பைபிள் யாரோ தந்தாங்க, நான் வாஸ்தவம், அவங்க அதை அந்த பலி செலுத்தினா, இந்த ஆட்டுக்குட்டிய பலி செலுத்தினா, புறா குஞ்ச பலி செலுத்தினான்னு சொல்லி நம்மள ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது? எதை செலுத்தக்கூடாது? பலி செலுத்தக்கூடாது. அஞ்ஞானிகள் தான் நினைச்சுவாங்க பலி செலுத்துவாங்க. ஆட்டு நேர்ந்துகிட்டேன், கோழியை நேர்ந்துகிட்டேன்னு சொல்லி அதை பலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது வேதத்தின்படி தவறானது. அது வேதத்தின்படி தவறானது. எதை தேவன் எதிர்பார்க்கிறார்? அந்த ஒட்டுமொத்த பலிகளும் புதிய ஏற்பாட்டில் யாரதான் நமக்கு காண்பிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அப்போ தேவன் பாருங்க, அப்படி வாசஸ்தலத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்பாக எதை கொண்டு வந்துட்டாருன்னா, பலிபீடம், பலிகளை கொண்டு வந்துட்டார். பலிகள் செலுத்தப்படுகிறத காண்பிக்கிறார். அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், என்னைக்குமே தேவன் நம்மளை கட்டி எழுப்பணும்னா முதல்ல அவருக்கு தேவையானது என்ன தெரியுமா? நம்ம உத்தமமாய் நம் தேவ சமூகத்தில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கணும். நம்முடைய ஆசைலாம் என்ன தெரியுமா? நான் தானே அவருடைய ஆலயம். நம்ம சொல்லுவோம் அப்படிதானே, எனக்குள்ளதானே ஏசப்பா இருக்காங்க, நான் தானே அவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறேன், என்னையே ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார், என் வாழ்க்கையை ஏன் கட்டி எழுப்ப மாட்டேங்கிறார், இப்படிங்கிற பல கேள்வி இருக்கு. அவர் மகிமையுள்ள தேவன் தானே, என்னை ஏன் நான் ஒரு வறட்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறண்ட அனுபவத்தில் தான் நான் இருக்கிறேன், ஏன் அப்படிங்கிற கேள்வி பலருக்குள்ளே இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை தயவாய் கேளுங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தும். அப்ப தேவன் முதல்ல ஆலயத்தை உற்று கவனிக்கிறதுக்கு முன்னால எதை கவனிக்க வைக்கிறார்? முதல்ல பலிபீடம், பலிகளை தான் முதல்ல கவனிக்க வைக்கிறார். எல்லாத்துக்கும் வசனம் சொல்றேன். முதல்ல என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, பலியை நீங்க உற்று கவனிக்கணும். அந்த பலி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சத்தியத்தில் நீங்க நிலைத்திருக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை அவர் சிலுவையில சுமந்தார், என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் நிவர்த்தி செய்தார், எல்லா மீறுதல்களையும் போக்கிவிட்டார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே, அவர் தமது சரீரத்தில் அடைந்த ஆக்கினையினாலே எனக்கு வரக்கூடிய அத்தனை பாவ தண்டனையையும் அவர் அகற்றி விட்டார். இந்த வெளிச்சத்துக்குள்ள நான் வந்து விட்டேன் அப்படின்னா, அவர் தமது ஆலயத்தை கட்டி சிறப்பிச்சிருவார். அவர் தமது ஆலயத்தை கட்டி என்ன செஞ்சிருவாரு? சிறப்பித்து விடுவார். அப்படி ஆலயம் யாருதான்? சத்தமா சொல்லுங்க, அப்படி ஆலயம் யாருதான்? நம்ம தான். நம்மளை கட்டி எழுப்புறதுக்கு நீங்க போராடவே வேண்டாம். ஆண்டவரே என்னை விடுவிப்பீரா மாட்டீரா, அல்லது எனக்கு இந்த காரியத்துல என்னுடைய வாழ்க்கையை நீ உயர்த்துவீரா மாட்டீரா, என் வாழ்க்கையில சமாதானம் தருவீரா மாட்டீரா, அல்லது என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வறட்சியான ஆவிக்குரிய நிலையில நான் காணப்படுகிறேனே, என் வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ நினைக்க முடியல, உம்மை தேடணும், உம்மை அதிகமாய் வாஞ்சிக்கிறேன், எப்படியாவது அந்த மகிமையை காணணும், உம்முடைய மகிமை நான் அனுபவிக்கணும், உம்மை நான் அனுபவிக்கணுமே, உமக்குள்ளே நான் நிலைத்திருந்து உம்மாலே நான் வழிநடத்தப்பட வேண்டுமே, உம்முடைய சமாதானத்தை பெற்று உமக்குள்ளே நிலை நிற்க வேண்டுமே, நான் என்னால் நிலை நிற்க முடியலையே. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நல்ல ஆலோசனை சொல்றாரு. முதல்ல ஆலயத்தை விட்டு கவனிக்காதீங்க. நம்மள இந்த ஆலயம் கட்டப்படுகிற காரியத்தை பதில பார்க்காதீங்க. முதல்ல அவர் நமக்காக சிலுவையில் பலியான. அதனாலதான் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஜனத்தை முதலாவது ஆலயமாகிய தங்களை கட்டி எழுப்புகிற காரியத்துல முதல்ல வைக்காம, முதல்ல நீ பலிபீடத்தை விட்டு கவனின்னு வைக்கிறார். பலிகளை பற்றுகிற விசுவாசத்துக்குள்ளே வா அப்படின்னு சொல்றார். அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய பலிகளை பற்றிய
அந்த செய்தி புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது பிரியமானவர்களே. அதனாலதான் நீங்க பாருங்க, யாத்திராமத்துல தேவன் அங்கே அவருடைய ஆலயத்தை கட்டி எழுப்பி அதுல தமது மகிமையை விளங்க பண்ணி அதை சிறப்பிக்கிற காரியங்களுக்கெல்லாம் முன்னால தேவன் எதை வெளிப்படுத்துறார் பார்த்தீங்களா? பலி செலுத்தப்பட்டு அங்க ரத்தம் சிந்தப்படுது. நமக்காக பலியாகி ரத்தம் சிந்தினது யாரு? நமக்காக ரத்தம் சிந்தி பலியாகினது யாரு? இயேசு கிறிஸ்து. அதை கவனிக்காமல் நம்மை ஆண்டவர் கட்டி எழுப்ப வாய்ப்பு இல்லை. எல்லாம் வசன ஆதாரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதே காரியத்தை தான், இதே போலதான் சாலமோனுடைய நாட்களில் நடந்தது. சாலமோன் என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட துவங்கினாரா இல்லையா? கர்த்தருடைய ஆலயம் யாருன்னு பார்க்கிறோம், நம்ம தான். இப்ப நீங்க பாருங்க, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை இப்ப ஐயா வாசிப்பாங்க. 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில், நல்ல பாருங்க, மோரியா, தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினார். கர்த்தருடைய ஆலயத்தை எந்த இடத்துல ஆலயம் கட்டப்படுதுன்னு கவனிக்கீங்களா? தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்துல தான் தாவீதுடைய குமாரன் சாலமோன் என்ன செய்தாரு? ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்துக்குள்ளதான் தேவ மகிமை பயங்கரமா இருந்தது. யாரும் நிக்க முடியாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தாவீது எதுக்காக அந்த இடத்தை குறிச்சு வச்சிருந்தாரு? நீங்க தாராளமா பார்க்கலாம். எதுக்காக நீங்க நினைக்கீங்க? எவ்வளவு நேர்த்தியா சொல்றாங்க பாருங்க. இதுதான் பாயிண்ட், கரெக்டா அந்த பாயிண்ட்ல நம்ம நிக்கிறோம். அதுதான் கரெக்ட். பலி செலுத்துவதற்காக. எதுக்காக தாவீது ஒரு ஸ்தலத்தை குறிச்சு வச்சா? தேவன் பாருங்க விருதாவா எதையும் செய்ய மாட்டார். அதை தான் நீங்க தெளிவா விளங்கிக்கிடணும். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க சத்தியத்தின்படியே போங்க. நீங்க அந்த கூட்டத்துக்கு போன இந்த கூட்டத்துக்கு போன எதுவும் விடுவிக்காது. இந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலையாகும். நீங்க எந்த கூட்டத்துக்கும் போகலாம், நான் போகக்கூடாதுன்னு சொல்லல. எங்க போனாலும் இந்த வேத வசனம் இல்லைன்னா நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது? விடுவிக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ இங்க அழகா இருக்கு, அழகா போட்டுருக்கு பாருங்க, அழகா வாசித்தாங்க. மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்துல. யாருடைய களத்துல? ஒர்னானின் களத்துல தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்துல தான் எது கட்டப்படுது? ஆலயம் கட்டப்படுது. இப்ப பாருங்க, இப்ப நல்லா கவனிங்க. அப்போ அந்த ஒர்னானின் களத்துல எதுக்கு தாவீது குறிச்சு வச்சார் அப்படின்னு சொன்னா, முதல்ல குறிக்கப்பட்டது ஆலயத்துக்காக குறிக்கப்படல. முதல்ல குறிக்கப்பட்டது எதுக்காக குறிக்கப்பட்டது? பலிபீடம் கட்டி அதுல பலி செலுத்தப்படுவதற்காக குறிக்கப்பட்டது தான் ஒர்னானின் களம். அதை குறித்து நீங்க தியானிக்க வேண்டுமானால் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்துக்கு வாங்க. 21வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதுக்கு யாரை ஏவி விட்டது? தாவீதை சாத்தான் ஏவி விடுறான். தாவீது ஒரு தவறு செஞ்சுட்டான். தவறு செஞ்சா அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, பலி செலுத்தி ரத்தத்துக்குள்ள போவாங்க. அது நிமித்தமா பாவங்கள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆத்மாவின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே என்று சொல்லி லேவியராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப அந்த காலத்துல ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது எதுதான்? ரத்தம். அதனாலதான் ஆடையும் மாடையும் பலி செலுத்தினாங்க. ஆனா புதிய ஏற்பாடுல நம்ம ஆடு மாடையும் செலுத்த வேண்டாம். நமக்காக ஒட்டுமொத்தமா பலியானது யாரு? இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இங்க கவனிக்கிறோம், இவன் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடுறான். அப்போ என்ன எங்க போகணும்னு சொல்லி ஆண்டவர் காமிக்கிறார். 18ஆம் வசனத்துல 1 நாளாகமம் 21:18 எங்க போய் சொல்றாரு? அப்பொழுது எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி. எந்த களத்துல? யாருடைய களத்துல? எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு என்ன செஞ்சான்? அதே மாதிரி இவன் போய் என்ன செஞ்சுட்டான்? அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது தாவீது அப்படியே போய் என்ன செஞ்சாரு? ஒர்னானின் களத்துல போய் பலிபீடம் அதை விலைக்கு வாங்கி குறிப்பிட்ட இடத்தை, நல்லா பாருங்க, குறித்த இடத்தை வாங்கி பலிபீடம் கட்டி பலிகளையும் செலுத்திட்டாரு. வாதம் அப்படி நின்றுட்டு. நல்லா கவனிங்க. இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன். எளிமையான கேள்விதான். ஒர்னானின் களம், எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே முதலாவது கட்டப்பட்டது பலிபீடமா ஆலயமா?
சத்தமா சொல்லுங்க, பலிபீடம். இதுதான் நம்முடைய சரியான புரிந்து கொள்ளுதல். பலிபீடம், ஆலயம் இல்ல, பலிபீடம். அப்ப தாவீது எதுக்காக குறிச்சு வச்சாரோ, முதல்ல எதுக்காக குறிச்சாரு? பலிபீடம். பலிபீடம் இல்லைன்னா ஆலயம் கிடையாது. நோ ஆல்டர் நோ சர்ச் அப்படின்னு சொல்லிடலாம். நோ ஆல்டர் நோ டெம்பிள். பலிபீடம் இல்லாத பட்சத்தில் ஆலயம் இல்லை. அதனாலதான் நம்ம நிறைய விஷயங்களை தத்தளிக்கிறோம். நான் அந்த கூட்டத்துக்கு போனேனே, ஏன் எனக்கு இந்த காரியத்தில் ஆண்டவர் உதவி செய்யல? நிறைய நேரங்களை தத்தளிக்கிறோம். நிறைய காரணங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வேதத்தின்படியே நம்ம போயிட்டோம்னா இக்கட்டிலையும் தேவன் சமாதானம் தந்து நடத்திடுவார். பெரிய பிரச்சனை இருக்கலாம், உடனே போன மாதிரி கூட தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவர் சமாதானத்தை நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவரா இல்லையா? போதுமானவரா இருக்கிறார். ஆனா ரூட்டை நீங்க பிடிச்சிடணும், இந்த ரூட்டை பிடிச்சிடணும். மற்ற காரியங்களை ஆண்டு எப்படி சூப்பர் ஆக்கி விட்டுருவார். ஆனா நம்ம இந்த ரூட்டை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிக்கிடுவோம். நமக்கு என்ன தோணுதுன்னா, எதாவது ஒரு காணிக்கை கொடுத்துட்டா அது சரியாயிரும், அல்லது ஏதாவது ஒரு சின்ன ஜோ பண்ணிட்டா சரியாயிரும், அந்த கூட்டத்துக்கு போயிட்டா சரியா. இல்லை, நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்தாலுமே என்ன நோக்கம்? இங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறதுக்கா? இல்லை, இங்க வந்து வேத வசனங்களை பார்க்கணும். அப்ப ஆலயமாகிய நம்மளை ஆண்டவர் கட்டி எழுப்பி நம்மை சிறப்பிக்க வேண்டுமையானால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில அவர் எதை கொண்டு வர வேண்டியது இருக்கு? சத்தமா சொல்லுங்க, பலிபீடத்தை கொண்டு வர வேண்டியது இருக்கு. பலியை குறித்த சத்தியங்களை கொண்டு வர வேண்டியது இருக்கு. இல்லாவிட்டால் ஆலயம் கிடையாது. நம்மள ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டார். உண்மைதான் சொல்றேன். நம்ம அவருடைய பார்வையில் அது அந்நியர் போலதான் இருப்போம். எப்படி இருக்கும் பாருங்க, எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆண்டுடைய வருகையிலையும் ஆண்டவர் சொல்றார், அநேகர் பாருங்க, என் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்யாம என்னை நோக்கி கத்தாவை கத்தாவை சொல்கிறார், அதில் பிரவேசிப்பது, பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதுன்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு. அந்நாட்கள் என்ன செய்வாங்களாம்? உடைய நாமத்தினால தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்களாம். மத்திய 7வது அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டு என்ன சொன்னாரு? உங்களை ஒரு காலம் அறியேன். ஒரு இடத்துல அறியேன், ஒரு காலம் அறியேன் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு. அப்ப அவங்ககிட்ட ஊழியம் இருந்துச்சு, வரங்கள் செயல்பட்டுச்சு, பிசாசுகளும் ஓடிச்சு. அப்படித்தானே போட்டிருக்கு. அற்புதங்களும் நடந்துச்சு, தீர்க்கதரிசனம் உரைச்சாங்க, பிசாசுகளையும் துரத்தினாங்க. ஆனா அவங்ககிட்ட என்ன காணப்பட்டது? அக்கிரம செய்கை. அப்ப நம்முடைய ஒட்டுமொத்த அக்கிரம செய்கை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலிதான் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ அவங்க பலியப்பட்டுக்கிற இடத்துக்கு வராதனால அவங்க அட்டகாசமா ஊழியம் செய்திருந்தும் பாவம் கடைசியில் அவர்கள் நரகத்துக்கே போய்விட்டார்கள். நரகத்துக்கே போய் விடுவார்கள். நான் சும்மா யாரையோ குற்றப்படுத்துறதுக்கு சொல்லல. அப்படித்தானே இருக்கு? அப்படிதான் இருக்கு. என்ன செஞ்சாலும் ஆண்டு எதுல பிடிச்சு நிப்பாட்டிட்டார் பார்த்தீங்களா? நித்தியத்துக்குள்ள போகும்போது இதை பிடிச்சு நிப்பாட்டிட்டார். எதை வச்சு? அக்கிரம செய்கைக்காரரு. அவ்வளவுதான். வர இருந்துச்சு, ஊழியம் செஞ்சேன், பிசாசுகள் எல்லாம் துரத்தினேன், அப்புறம் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அப்புறம் கை வச்ச உடனே அப்படி சுகம் கிடைச்சது, பயங்கர அற்புதம் நடந்தது. அக்கிரம செய்கைக்காரங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க செய்கையில் என்ன இருந்துச்சு? அக்கிரமம். அப்போ அவங்க எதை உணரல அப்படின்னா, கிறிஸ்துவின் பலியை அவர்கள் உணராமலே ஜீவித்திருந்தார்கள், அதை உணராமலேயே பலமாய் ஊழியமும் செய்திருந்தார்கள். நம்ம எதை அறிய வேண்டியது பார்த்தீங்களா? நம்முடைய ஒட்டுமொத்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்கிற பலி யாரு தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சுமந்துட்டார், அக்கிரமங்களை எல்லாம் அவர் நீக்கிட்டார். எவ்வளவு நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அப்ப இந்த சிலுவைக்குள்ள நம்ம வரல அப்படின்னா ஆலயத்து குறித்த காரியமே இல்லை. அதனாலதான் சாலமோனுடைய நாட்களை குறித்து பார்க்கும்போது சரி, இந்த சிலுவை எதுக்காக காண்பிக்கப்பட்டது தெரியுமா? இந்த பலிபீடம் எதுக்காக காண்பிக்கப்பட்டது தெரியுமா? இந்த பலிபீடம் வரல அப்படின்னா பின் நாட்கள்ல எதுவும் எழும்பாது. சத்தமா சொல்லுங்க, ஆலயம் எழும்பாது. அப்ப நம்மளை தேவன் எழுப்ப வேண்டுமையானால் முதல்ல நமக்குள்ள எதை ஆண்டு கொண்டு வர விரும்புறாரு? பலிபீடம். அந்த பலிபீடம் தான் என்னன்னு பார்க்கணும். சத்தமா சொல்லுங்க, பலிபீடம் தான் இது. ஆமா, பலி இயேசு கிறிஸ்து, பலிபீடம் யாரு? சிலுவை. பலிபீடம் தான் சிலுவை. அப்ப சிலுவையை பற்றிய உபதேசத்துக்குள்ளே வராதவர்களை தேவனால் கட்டி எழுப்ப முடியாது. நம்ம வேணா ஆபுன்னு கத்திக்கலாம், அப்படி ஆகும் இப்படி ஆகும், ஆண்டு இந்த வார்த்தையை தந்துட்டார், அப்படி பேசிட்டார், பல காரியங்களை சொல்லலாம். ஆனா வேதத்தின்படி சொல்றேன், இந்த பலிபீடம் மற்றும் பலிக்குள்ள வரல அப்படின்னா எந்த இடத்துலையும் ஆண்டு ஆலயத்தை கட்டவே மாட்டார். நீங்க தாராளமா பார்க்கலாம். எஸ்ரா நாட்கள்ல கூட ஆலயம் எழுப்பப்பட்டது. எஸ்ரா நாட்கள் தான் செருபாபேல் நாட்கள்ல கூட ஆலயம் எழுப்பப்பட்டது. ஆனா நீங்க எஸ்ரா 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்க அவங்க முதல்ல ஆலயத்தை கட்டல, அஸ்திபாரம் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடல, அவங்க பலிபீடம் கட்டி பலிகளை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்ராவின் புஸ்தகம்
மூணாவது அதிகாரம், 2வது அதிகாரம் இல்ல, 3வது அதிகாரம், 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 6ஆம் வசனத்தை. 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆ கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆ ஆனாலும் பாருங்க, கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் என்ன செய்யல? நம்மளை கட்டி எழுப்புகிற காரியம் பிந்திதான் இருக்கு. எது முந்தி இருக்கு? பலி செலுத்துறாங்க. இந்த சத்தியத்தை நீங்க அறியணும். நான் திரும்ப திரும்ப எந்த சம்பவம்னாலும் இதில் தான் கொண்டு வந்து வர்றேன். இது இல்லாமல் ஆலயம் என்ன செய்யாது? கிடையாது. அப்போ நம்மளை ஆண்டவர் கட்டி எழுப்பணும். நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆட்கொண்டு நடத்த வேண்டும். நம்மை ஆண்டவர் சிறப்பிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறதை ஜனங்கள் அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமையானவராய், அவர் வெற்றி சிறந்தவராய் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டுமையானால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் நம்மளை முதல்ல எதுக்குள்ள கொண்டு வர வேண்டியது இருக்கு? பலிபீடத்துக்குள்ள கொண்டு வர வேண்டியது இருக்கு. நீங்க தாராளமாக பாருங்க, இந்த பலிபீடம் இல்லாமல் ஆலயம் தான் கட்டப்பட்டுச்சா? சொல்லுங்க. பலிபீடம் இல்லாமல் ஆலயம் கட்டப்பட்டுச்சா? அல்லது பலிபீடம் இல்லாமல் ஆலயத்தில் மகிமை தான் வந்துச்சா? ஒன்றும் கிடையாது. அப்போ தேவ பிள்ளைகள் இதை விளங்கி கொள்ளணும். அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்க பலி செலுத்த தொடங்கியாச்சு, ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் என்ன செய்யலை? போடப்படல. அப்போ செருபாபேல் நாட்களில் கூட அவங்க என்ன செய்யல? ஆலயத்தை கட்ட தான் வந்தாங்க. ஆனால் முதல்ல ஆலயத்தை கட்டலை. எதை கட்டினாங்க? பலிபீடம். இன்னைக்கு பலிபீடமாகிய சிலுவைக்குள்ளே நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால், ஏன் சிலுவைக்குள்ளே உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம் தெரியுமா? அந்த சிலுவையில தான் நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சமும் நம்முடைய ஒட்டுமொத்த உலகமும் மாண்டு போய்விட்டது. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சத்தின் கிரியைகளையும் அவர் சிலுவைக்கு கொண்டு போனார். நம்முடைய ஒட்டுமொத்த உலகத்தின் இச்சைகளையும் உலகத்தின் ஆசாபாசங்களையும் உலகத்தினுடைய சகல நோக்கங்களையும் அவர் சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே மாண்டு போக ஒப்பு கொடுத்தார். ஆக மாம்சமும் உலகமும் மாண்டு போகிற இடம் தான் எது? சிலுவை. அன்னைக்கு பலி செலுத்தும் போது ஒரு உயிர் என்னச்சுன்னா போயிடும். பலினால என்னது? ஜீவன் போயிடும். இயேசு நமக்கா பலியானார்னா, இயேசு சிலுவையில் நமக்கா என்ன செஞ்சார்? எதை விட்டுட்டாரு? ஜீவனை விட்டுட்டார், உயிரை விட்டுட்டார். அப்ப எதை வெளிப்படுத்துது தெரியுமா? அப்ப நமக்காக அவர் சிலுவையில் பலியானார். அப்போ நம்முடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கை, பழைய மனுஷன், ரோமர் 6:6 வாசிக்கிறோமே, நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அடிக்கடி இதை வலியுறுத்துறாங்களே சொல்லி இது அற்பமாவும் எண்ணக்கூடாது. இதுலதான் நம்முடைய ஒட்டுமொத்த கிறிஸ்தவமே அடங்கியிருக்கு. அப்ப எங்கேயாவது ஆண்டவர் பலிபீடம் பலி இல்லாம எங்கேயாவது கர்த்தர் அவருடைய ஆலயத்தை பத்தி பேசுறாரா? எங்கேயுமே இல்லை. அப்ப நீங்க இதை விளங்கிக்கிடணும். அப்ப ஆலயமாகிய நம்ம யாருதான் ஆலயம்? நம்ம. அப்ப நம்மளை குறித்து நம்மளை ஆண்டவர் கட்டி எழுப்பணும். ஐயா, இடிஞ்சு கிடக்குறேன்யா, என் வாழ்க்கையை யாரையா கட்டுவா? என் வாழ்க்கையில இன்னும் இந்த இருளுக்குள்ளேயே நான் கிடக்கிறேன், ஒரு வெளிச்சத்தை பார்க்கவே முடியல, மீண்டும் மீண்டும் சத்ருவின் போராட்டம், விடுதலையே நான் பார்க்க முடியல. அதனால என்ன ஆண்டவர் கட்ட மாட்டாரா? என்னை கட்டி எழுப்ப மாட்டாரா? என் வாழ்க்கையை சிறப்பிக்க மாட்டாரா? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமா மாற்ற மாட்டாரா? பல கேள்விக்குறிகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், பலிபீடத்துக்கு வா மகனே, மகளே, நீ பலிபீடத்துக்கு வா அப்படின்னு சொல்றார். சிலுவைக்கு அழைப்பு கொடுக்கிறா. அங்கதான் எது கட்டப்படுகிற ரகசியம் வெளிப்படுத்தப்படுது. எது கட்டப்படுற ரகசியம்? ஆலயம் கட்டப்படு. இருக்க இடத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? இந்த நாளில் நாம் கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே, உண்மையாவே இந்த நாளில் நான் கேட்டதான இந்த சத்தியங்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போமா?